to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் ஏசாயா 43 அதிகாரம் 4 வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் அருமையானவர் மாத்திரமல்ல, அவருக்கு முன்பாக கனமும் பெற்றவர். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய் என்ற வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். நம் தகப்பன் எவ்வளவு அருமையான வாக்குதத்தத்தை தந்திருக்கிறார். நீங்கள் அருமையானவர் மாத்திரமல்ல, அவருக்கு முன்பாக கனமும் பெற்றவர். இவ்வுலகத்தார் நம்மை குறித்து எப்படி நினைத்தாலும் சரி, கர்த்தர் நம்மை அவருடைய சொந்த பிள்ளையாகவே எண்ணுகிறார். அவரை பொறுத்தவரை நீங்கள் அவருடைய பொக்கிஷம். அவர் உங்களை மிகவும் நேசிக்கிறபடியால் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். நீங்கள் அவருக்கு ஆசையும் பிரியமுமானவர்கள். ஆனால் பற்றாக்குறைகள் நம்மை ஆளுவதற்கு தேவன் ஏன் அனுமதிக்கிறார் என்ற கேள்வி நமக்குள் எழுகிறதல்லவா? நாம் அவருடைய பலனையும் ஆலோசனையையும் பெற்றுக்கொள்வதற்காகவே அவர் சில குறைவுகளை நம் வாழ்வில் அனுமதிக்கிறார். அவர் ஏற்ற நேரத்தில் அனைவருடைய கண்களுக்கும் முன்பாக உங்களை உயர்த்தி கனப்படுத்துவார். ஒரு சாதாரண வியாபாரி திடீரென்று அதிக நஷ்டத்துக்குள்ளானார். உடன் பங்காளர்கள் அவரை கைவிட்டார்கள். அவரை ஆறுதல் படுத்தவோ அவருக்கு உதவி செய்யவோ யாரும் முன்வரவில்லை. அத்துடன் அவர் வியாதிப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். அவர் வேதனையோடு படுக்கையில் இருக்கும்போது ஒரு நாள் ஒரு ஆலயத்திலிருந்து வந்த இனிமையான பாடலை கேட்டார். மிகுந்த சிரமப்பட்டு எழுந்து அந்த ஆலயத்தை நோக்கி மெல்ல நடக்கலானார். அந்த பாடலின் பொருள் தேவன் உங்களை பராமரிக்கிறார் என்பதே. அந்த வார்த்தைகள் அவரது இருதயத்தை தொட்டு புது ஜீவனை தந்தன. ஒரு தெய்வீக சமாதானமும் பலனும் அவரை நிரப்பியது. அவர் முற்றிலுமாய் குணமானார். மருத்துவர்களை கூப்பிட்டு, என் மீது வந்துள்ள புது பலனை பாருங்கள் என்று மகிழ்ச்சியோடு கூறினார். அன்றிலிருந்து அவர் தன் வாழ்க்கையை இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்து புதிய வியாபாரத்தை துவங்கினார். அது செழித்தது. உலகிலேயே பெரிய தொழிலதிபரில் ஒருவராக மாறினார். இந்த பெருக்கத்தை பாருங்கள். வியாபாரத்தில் இழப்புகள் மற்றும் நண்பர்களால் கைவிடப்படுதல் போன்ற குறைவுகள் உங்களை சுக்கு நூறாக உடைக்கிற தருணங்களில் நீங்கள் கைவிடப்பட்டதாக எண்ணுகிறீர்களா? மனம் கலங்காதிருங்கள். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய் என்று தேவன் கூறுகிறார். நீங்கள் துன்பத்தில் மூழ்குவதற்கு அவர் ஒருபோதும் உங்களை அனுமதிக்க மாட்டார். தேவனுடைய வார்த்தை வாழ்வின் ஒவ்வொரு பகுதியிலும் உங்களை உயிர்ப்பித்து உயர்த்த வல்லமையுடையது. மனிதனிடமிருந்து அல்ல, பரத்திலிருந்து உங்களுக்கு உயர்வு வரும். அந்த தொழிலதிபருக்கு கர்த்தர் இதை செய்ய முடியுமானால் அவர் உங்களுக்கும் செய்வார். தேவன் மீது நம்பிக்கை வைத்து அவருடைய வார்த்தையை விசுவாசியுங்கள். இந்த உலகில் அநேகர் மனுஷரிடமிருந்து கனத்தை தேடுகிறார்கள். ஆனால் மெய்யான கனம் தேவனிடமிருந்து வருகிறது. இந்த தெய்வீக கனத்தை நாம் பெற்றுக்கொள்வது எப்படி என்பதே கேள்வி. தேவனுடைய வார்த்தை அதற்கான வழிகளை தெளிவாக கற்பிக்கிறது. வேதம் உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் நாளைகளில் திராட்சரசம் புரண்டோடும் என்று கூறுகிறது.
நேரம், ஆஸ்தி, பிரயாசத்தின் பலனென்று எதுவாக இருந்தாலும் சிறந்ததை தேவனுக்கு கொடுக்கும்போது நம் வாழ்வில் அவருக்கு முதலிடம் தரப்படுவதை காண்பிக்கிறோம். அவரை கனப்படுத்த இது ஒரு வழியாகும். பதிலுக்கு அவர் நம்மை கனப்படுத்துகிறார். வேதம் தரித்திரனுக்கு தயை செய்கிறவனோ அவரை கனம் பண்ணுகிறான் என்று கூறுகிறது. தேவனை கனம் பண்ணுவது என்பது நேரடியாக அவருக்கு கொடுப்பது மட்டுமல்ல, நம்மை சுற்றி இருக்கும் ஏழைகளுக்கும் தேவையிலுள்ளோருக்கும் உதவுவதும் ஆகும். பாடனுபவிக்கிறவர்களுக்கு மனதுருக்கத்தோடு உதவும் ஒவ்வொரு தருணத்திலும் உண்மையில் நாம் தேவனையே கனம் பண்ணுகிறோம். மனத்தாழ்மையுள்ளவனோ கனமடைவான் என்று வேதம் நமக்கு நினைவுபடுத்துகிறது. பிரியமானவர்களே, தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக நம்மை தாழ்த்துவது ஆண்டவரால் உயர்த்தப்படுவதற்கு முக்கியமான வழியாக உள்ளது. மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர் என்று வேதம் கூறுகிறது. நம் பரம தகப்பன் அவருக்கு முன்பாக நாம் தாழ்மையுடன் நடக்கும்போது நமக்கு முடிசூட்டுவது எவ்வளவு மகிமையான காரியம். மேலும் ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாயிருப்பான் என்றும் வேதம் கூறுகிறது. பரிசுத்த ஆவிக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட்ட வாழ்க்கை தேவனுக்காய் மகத்தான காரியங்களை செய்வதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறது. நிறைவாக ஆண்டவர் இயேசு தாமே, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார் என்று கூறியுள்ளார். பிரியமானவர்களே, கனத்துக்குரிய பாதை எளிமையானது. உங்களிடம் உள்ள சிறந்தவற்றை கொடுத்து ஆண்டவரை கனப்படுத்துங்கள். ஏழைகளுக்கு உதவுங்கள். தூய்மையான வாழ்க்கை நடத்துங்கள். தாழ்மையாக இருங்கள். கிறிஸ்துவுக்கு உண்மையாய் ஊழியம் செய்யுங்கள். நீங்கள் அப்படி செய்யும் போது தேவன் அருளும் கனம் நிச்சயமாய் உங்கள் மீது தங்கும். இந்த கனம் மனுஷரிடமிருந்து கிடைக்கும் அங்கீகாரம் போல் தற்காலிகமானதல்ல. எல்லாவற்றையும் காணும் பிதாவிடமிருந்து வருவதால் நித்தியமானதாகும். ஆகவே இன்று நம்மை, நம் வாழ்க்கையை அவரை கனப்படுத்துவதற்கு அர்ப்பணிப்போம். பதிலுக்கு அவர் நம்மை தமது மகிமையாலும் கனத்தாலும் முடிசூட்டுவார். ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, உம்முடைய பார்வையில் அருமையானவளாகவும் கனமுள்ளவளாகவும் இருப்பதாக என்னை அழைக்கிறதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். என் தலையின் மீது மகிமையின் கிரீடத்தை சூட்டுவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். கஷ்டங்கள், இழப்புகள் மத்தியில் மண்டை வருகிறேன். தொழில் தொடங்குவதற்கு கூட என்னிடம் பணமும் இல்லை, மனிதர்களின் உதவியும் இல்லை. ஆனாலும் நான் உம்முடைய வார்த்தையை நம்புகிறேன். உம்முடைய வார்த்தை அந்த தொழிலதிபருடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்தது போல என்னையும் உயர்ந்த இடங்களில் வைப்பதற்காக நன்றி கூறுகிறேன். உமது ஞானம் நிறைந்த போதனையால் என்னை நிறைத்து ஆசீர்வாதங்களினால் நிரப்பும். சிறந்த காணிக்கைகளால் உம்மை கனம் பண்ண எனக்கு கற்றுத்தாரும். ஏழைகளையும் தேவையோடு இருப்பவர்களையும் மனதுருக்கத்தோடு நினைத்து கொள்ள எனக்கு உதவும். உமக்கும் மற்றவர்களுக்கும் முன்பாக மெய்யான தாழ்மையோடு காணப்படும்படி என் உள்ளத்தை நிறைத்தருளும். என்னை சுத்திகரித்து உம் ராஜ்யத்திற்கென்று கனமுள்ள பாத்திரமாக்கும். தினமும் பரிசுத்தத்தோடும் கீழ்ப்படிதலோடும் நடக்கும்படி எனக்கு வழிகாட்டும்.
நீர் என்னை அனுப்பும் இடத்திலெல்லாம் கிறிஸ்துவுக்காக உண்மையாய் ஊழியம் செய்யும்படி என்னை பலப்படுத்தும். ஒருபோதும் மங்காத தெய்வீக கனத்தை எனக்கு அளித்து ஆசிர்வதிக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.